ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான சப்பாத்தி, பூரி, அப்புறமா நான் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. என்னென்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு மசாலா கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான கிரேவியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை கடாயில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ சூடாயிடுச்சு. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சின்னதாக பட்டை, 2 கிராம்பு. இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நல்லா இந்த மாதிரி கையில் மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போது இதில் 2 பெரிய உருளைக்கிழங்காய் எடுத்து நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வேக வைக்காதது தான். இதோட ஒரு 1/2 கப் போல் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா நல்லா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெந்து வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதை கடைசியாக தான் சேர்த்தணும், அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இது நார்த் இந்தியன் கிரேவி அந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கசூரி மெத்தி இருக்கு இல்லைங்களா, காய்ந்த வெந்தய இலைகள், இதை வந்து நல்லா இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த நம்ம சேர்த்த இந்த கரம் மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை திரும்ப இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டாணி மசாலா கிரேவி இப்போ நல்லா வாசனையோட ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பட்டாணி மசாலா கிரேவி நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு அதையும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது போக நான் வீடியோ எண்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.